ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன? ஏன்னா அடுத்து வரக்கூடியது முக்கியமான சம்பா பட்டம். ஆடி பட்டம் தொடங்கி ஒரு சில பேர் சம்பா, ஒரு சில பேர் பின் சம்பா, தாளடி அப்படின்னு போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எதெல்லாம் கவனிக்கணும்? முதல் காரியம், தயவு செய்து தரமான விதைகளை வாங்கணுங்க. அந்த விதை நிச்சயம் 95% உழைப்பு திறனோட இருக்கக்கூடிய விதைகளா இருக்கணும். இந்த பகுதியில் அக்டோபர்ல தான் நடவு செய்வோம் அப்படின்னு இருந்தா இந்த 2 மாதம் சும்மா இருக்குன்னா சும்மா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும்? எங்க விதை விற்கிறாங்களோ அந்த இடத்துல தேடி போய் அதோட முளைப்பு திறனை ஆய்வு செய்து தரமான விதை நெல்லை கையில பிடிக்கணும். அது பல்கலைக்கழகமா இருந்தாலும் சரி, பாரம்பரிய நெல்லா இருந்தாலும் சரி, சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த விதை நெல்லை பிரிச்சு போட்டு ஃபேன் காத்துல தூக்கி போட்டா பறக்கக்கூடிய தொழியெல்லாம் தனியா எடுத்துட்டு திடமான நெல்லை தனியா எடுக்கணும். அதுலயும் கருப்பா இருக்கிறது, வெள்ளையா பூஞ்சை ஒட்டி இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு எது மனசுக்கு பிடிக்கல அதெல்லாம் தனியா எடுக்கணும். 30 கிலோ தான் போட போறோம். அந்த 30 கிலோவை தினசரி ஒரு 3 கிலோ 5 கிலோ நம்ம தரம் பிரிச்சாலே ஒரு தரமான நெல் கிடைக்கும் கண் பார்வைக்கு.